بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 10 மாணவர்களுக்கு 14வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் குறிப்பாக நாங்கள் தஜ்வீத் சட்டங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். நாங்கள் ஏற்கனவே சென்ற வாரத்துக்கு முன்னைய வாரம் அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கினா, சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள்ல முதலாவது சட்டமாகிய இல்ஹாருடைய சட்டத்தை நாங்கள் பார்த்தோம். சரியா? இல்ஹாருடைய சட்டத்தை நாங்க பார்த்தோம். அதே போல சென்ற வாரம் நாங்க இதுகாமுடைய சட்டத்தை பார்த்தோம். அதே போன்று நாங்க இஹ்பாவுடைய சட்டத்தை உதாரணங்களோடு ஒவ்வொரு எழுத்துக்கும் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு அதே போல தன்வீனுக்கு பிறகு எப்படி ஓதுறது என்பதை நாங்க உதாரணங்களோடு நாங்க பார்த்தோம். ரைட். அந்த தொடர்ல இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இன்னும் ஒரு சட்டம் பேலன்ஸா இருக்குது, ஒரு சின்ன சட்டம். அதுதான் இக்லாபுடைய சட்டம். சரியா? அதை நாங்க பார்க்கறதோட எங்கட அந்த அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கினா வத் தன்வீன் என்ற அந்த சட்ட பரப்பு முடியுது. ரைட். இந்த 4 சட்டங்களும் மிக மிக முக்கியமான சட்டங்கள் என்ற காரணத்தினால நீங்க கட்டாயமாக இந்த சட்டங்களை மனசுல எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும், ஓதணும் என்றதை நாங்க கேட்டுக்கொள்றோம். சரி, இப்ப நாங்க பார்க்க போறது என்ற அடுத்தது இக்லாபுடைய சட்டம். இப்ப நாங்க போன கிளாஸ்ல இதுகாமுடைய சட்டத்தை பார்த்தோம். இதுகாம் 2 வகைப்படும். இதுகாம் பில் ஹுன்னா, இதுகாம் பிலா ஹுன்னா என்று 2 வகைப்படும். இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. அதெல்லாம் பார்த்துட்டு உதாரணங்களும் பார்த்துட்டு சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ், அதே போல சூரா அபஸா, இஸ்ரா, முத்தசிர், இதுல ஆரம்ப 10 வசனங்கள், அதே போல சூரத்துல் இஸ்ரால வரக்கூடிய 5 வசனங்கள், அதாவது எங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட சூறாக்கள்லையும் வசனங்கள்லையும் அந்த இதுகாம் பில் ஹுன்னா, இதுகாம் பிலா ஹுன்னா அவக்குரிய உதாரணங்களை தேடி தேடி ஒவ்வொரு சூறாவாக பார்த்தோம். இஹ்பாவுடைய சட்டங்களை பார்த்த பிறகு எங்களுக்கு அப்படி ஒவ்வொரு சூறாவாக பார்ப்பதற்கான அவகாசம் இதுல நேரம் இடம் கொடுக்கல. சரியா? இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக சூரத்துல் ஃபீல், சூரா குரைஷ், சூரத்துல் மாஊன் என்று ஒவ்வொரு சூறாவாக நீங்க அந்த இஹ்பாவுடைய சட்டத்தை நீங்க கட்டாயமாக பார்க்கணும். ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்குற தலைப்பண்ணிண்டா இக்லாப். ஓகே, இக்லாப் பண்ண கருத்து புரட்டுதல். சரியா? இக்லாப் பண்ண கருத்துன்னா புரட்டுதல், அதாவது மாத்திர. எப்படி? சுக்கூன் வைக்கப்பட்ட பாருங்க, சுக்கூன் வைக்கப்பட்ட நூன் தன்வீன் ஆகியவற்றிற்கு மீம் சத்தத்தை கொடுக்கின்ற ஒரு எழுத்து இருக்குது. அதைத்தான் நாங்க இக்லாப் என்று சொல்றது. சுக்கூன் வைக்கப்பட்ட நூனாக இருக்கலாம். இப்ப போன கிளாஸ்ல யாரோ கேட்டிருந்தாங்க, சுக்கூன் வைக்கப்பட்ட நூன்டா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் தெளிவாக ஒரு சொல்லி காட்டினேன். சரியா? நூனுக்கு சுக்கூன் வச்சு வந்திருந்தா அதுக்கு தான் நாங்க சுக்கூன் வைக்கப்பட்ட நூன் என்று சொல்றது. அடுத்த தன்வீன் என்றா என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? போன வகுப்புல ஞாபகம் வைக்கும். தன்வீன் என்றால் ஃபத்ஹத்தைனாக வரும். இந்த பாருங்க, கீழால 2 கோடு, கஸ்ரத்தைனாக வரும் அல்லது லம்மத்தைனாக வரும். ஓகே, இந்த பாருங்க லம்மத்தைன் கௌமுன். அப்ப ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன் என்ற அமைப்புல வரக்கூடியதைத்தான் நாங்க தன்வீன் என்று சொல்றது. அப்ப சுக்கூன் வைக்கப்பட்ட நூன் தன்வீன் ஆகியவற்றுக்கு
மீம்ட சவுண்டை கொடுக்குற மீம்ட சத்தத்தை கொடுக்குற ஒரு எழுத்து இருக்குது, அதுதான் இக்லாபுடைய எழுத்து. ரைட், இக்லாபுடைய எழுத்து ஒன்று தான் பா. சரியா? ஓகே. இப்போ நீங்க பாருங்க, சுக்கூன் வைக்கப்பட்ட நூன், தன்மீன் ஆகியவற்றுக்கு பின், சுக்கூன் வைக்கப்பட்ட நூன், தன்மீன் இவற்றுக்கு பின்னால இந்த எழுத்து வந்தா, இந்த எழுத்து பா என்ற எழுத்து வந்தா, சுக்கூன் வைக்கப்பட்ட நூன அல்லது தன்மீன மீம் சவுண்டுக்கு, மீம் சத்தத்துக்கு மாற்றி உபதிரத்தை தான் நாங்க இக்லாப்னு சொல்றோம். அப்ப அவங்களுக்கு இதுல பாருங்க, சுக்கூன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்மீன் இவற்றுக்கு பின்னால பா என்ற எழுத்து வந்தால், சுக்கூன் வைக்கப்பட்ட நூன அல்லது தன்மீன நாங்க மீமுடைய சவுண்டுக்கு, மீமுடைய சப்தத்துக்கு மாற்றி ராகத்தோட ஓதுறதை தான் நாங்க இக்லாப்னு சொல்றது. உதாரணமா பாருங்க, மின் பஅதி, நாங்க இந்த இடத்துல மின் மின் பஅதி என்று ஓதுறது இல்லை. எப்படி ஓதுறது இல்லை? மின் பஅதி என்று ஓதுறது பிழை. மாற்றமாக நாங்க எப்படி ஓதணும்? மின் பஅதி. அப்ப நூனுக்கு சுக்கூன் வந்திருக்குது இல்லையா? அப்ப இன் என்று தான் வரணும், அப்படித்தானே? ஆனாலும் இந்த சட்டம் வரக்கொள்ள அந்த சுக்கூன் வைக்கப்பட்ட நூனுக்கு நாங்க மீமுடைய சத்தத்தை தான் கொடுப்போம். இங்க பாருங்க, எல் அம்பியா, எல் அம்பியா, அன்பியா என்று ஒரு இல்லை. இந்த இடத்துல மீம் சவுண்ட்ல தான் வர அம்பியா. அதே போல இன்னொரு உதாரணம் இருக்குது, அலீமும் பிதாத்தி, அலீமும் பிதாத்தி. ஓகே. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அல்லது தன்மீனுக்கு மீமுடைய சத்தத்தை கொடுக்கின்ற எழுத்து தான் இக்லாபுடைய எழுத்து. அது என்ன எழுத்து? அது பாவுடைய எழுத்து. சட்டம் எப்படி வரும்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால அல்லது தன்மீனுக்கு பின்னால இந்த எழுத்து வந்தா, இந்த எழுத்து பா என்ற எழுத்து வந்தா, சுக்கூன் வைக்கப்பட்ட நூனா அல்லது தன்மீனா மீமாக மாற்றி, மீம் சத்தத்துக்கு மாற்றி ராகத்தோட ஓதுறதை தான் நாங்க இக்லாப்னு சொல்றோம். சரியா? சிம்பிளான ஒரு சட்டம். இப்ப நீங்க இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 6 என்று சொல்வீங்க. இத்காமுடைய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 4. இத்காம் என்ற சட்டத்துக்குரிய எழுத்துக்கள் எத்தனை கேட்டா 6. ஓகே. அந்த 6ஐயும் நாங்க 2ஆ பிரிக்கிறோம். இத்காம் பில்குன்னாவுக்கு 4, இத்காம் பிலாகுன்னாவுக்கு 2. இஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 15 என்று சொல்றோம். சரியா? அப்ப 15 மாறும் 21, 21 மாறும் 27. அப்ப ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் தான் பேலன்ஸ் ஆகிக்குது, அதுதான் பா. சரியா? அப்ப பா இக்லாப் என்ற சட்டத்துக்குரியதாக வரும் பா. சரியா? அப்ப ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் தான் இக்லாபுடைய சட்டத்துக்கு, ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் தான், அந்த எழுத்து தான் கேட்டா பா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெரும்பாலும் விளங்கி இருக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இந்த 4 சட்டங்களையும் பேணி நீங்க குர்ஆன் திலாவத், குர்ஆன அழகா திருத்தமா ஓத பார்க்கணும். சரியா? நான் ஆரம்ப வகுப்புல ஞாபகப்படுத்தினது போல, மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, குர்ஆனை யாரு ராகம் எடுத்து ஓதல்லையோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இப்ப குன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓதணும். நாங்க படிச்ச ஒரு விஷயத்த நாங்க பிராக்டிஸ் பண்ணலாட்டி அதுவும் ஒரு பாவம் தான். நாங்க படிக்காமல் இருக்கிறதும் ஒரு பாவம் தான். படிச்ச பிறகு அதை வச்சு நாங்க நடைமுறைப்படுத்தலாட்டி அதுவும் ஒரு பாவம் தான். எனவே நாங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது. நான் உங்களோட அறிமுக வகுப்பிலும் சொன்னது போல, நாங்க அரபிலக்கிணை பாடத்தினூடாக கற்றுக்கொள்கின்ற பல விடயங்கள்ல மிக மிக முக்கியமான ஒரு விடய பரப்பு தான் இந்த தஜ்வீத் சட்டம். நாங்க சில நேரம் ஸ்காலர்ஷிப் போறதுக்கு எழுதுறதுக்கு முன்னுக்கு நாங்க மக்தபுகள்ல படிச்சிருப்போம், அல்லது ஸ்காலர்ஷிப் எழுதின பிறகு கிரேட் 6ல இருந்து நாங்க போற பாட்டு மதரசாக்களை சில நேரம் படித்திருப்போம். அப்படி படித்திருப்போம், இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைத்திருக்காது. சரியா? அப்ப இந்த பாடத்தினூடாக நீங்க இப்ப என்ன டைம் படிக்கிறீங்க, சில நேரம் நீங்க ஸ்கூல்லையும் பெரும்பாலும் படிப்பீங்க. சரியா? அப்ப இந்த பாடத்தினூடாக அடிப்படையான சில தஜ்வீத் சட்டங்களை படிக்க கிடைக்கிறன்றது உங்களுக்கு அல்லாஹு தாலா செஞ்சிருக்கின்ற ஒரு அருள். ஏன்னா எக்ஸாம்ல நீங்க ஏயோ பிஓ சிஓ எஸ்ஓ ரைட், அது கிரேட் தானே. அதை தாண்டி பெரும்பாலான பாடங்கள் அதோட முடியுது.
இப்ப நான் பாடங்களோட பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. பெரும்பாலான பாடங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நாங்க ஒரு கிரேட் எடுக்கிறதினூடாக அது முடியுது. எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தோடனே இதுல டச் இல்லா போகுது. சரியா? இப்ப எடுத்தாலும் கூட நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு எடுத்தாலும் கூட, காலப்போக்குல நீங்க ஏ லெவல் செஞ்சு யூனிவர்சிட்டி போயிட்டு அன்னபடின்னு போகக்குள்ள, ஏ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டச் இல்லாட்டி அந்த பாடத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். ஆனா புள்ளைகள், நீங்க சின்ன வயசுல கையில குர்ஆன தூக்கினீங்க. இப்பயும் தூக்கிட்டு இருக்கிறீங்க, ஓதுறீங்க. ரைட்? நீங்க எவ்வளவு செஞ்ச பிறகும் ஆ என்ன செய்யறதில்ல? ஓதாமல் இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்க கட்டாயமா நிச்சயமாக ஓதுவீங்க. ஓ லெவலுக்கு போறது, ஏ லெவலுக்கு போறது, யூனிவர்சிட்டி போனாலும் சரி, குடும்பமாகினாலும் சரி, அங்கல நீங்க உங்களோட மௌத்து வரங்காட்டியும் குர்ஆனோட இருக்க போறாக்கள். அந்த அடிப்படையில குர்ஆன இப்ப சரியா? இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, குர்ஆன திருத்தமாக, அழகாக தஜ்வீத் முறைப்படி பேணி ஓதுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நிச்சயமாக மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். கடைசி வரங்காட்டியும், மௌத்து வரங்காட்டியும் குர்ஆன திருத்தமா அழகா ஓதுவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே தயவு செஞ்சு படிச்ச 4 சட்டங்களையும் திருப்ப 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 நீங்க பார்த்து, அந்த சட்டங்கள பேணி ஓதுவதற்கான முயற்சியில் ஆர்வத்தோட ஈடுபடணும். நீங்க எந்த அளவு ஆர்வமாக குர்ஆன் ஓதுறதுக்கு நீங்க முன்வாரீங்களோ, அதை விட வேகமாக அல்லாஹ் தஆலா உங்கள நோக்கி வருவான். அவ்வளோ ஹதீஸ் தெரிந்தானே நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வருவான். சரியா? அப்ப நீங்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா அல்லாஹ் பல ஸ்டெப்புகள் எடுப்பான். உங்களோட மனசுல அந்த ஆசையை ஏற்படுத்துவான். விளங்கினா? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. எங்களோட பாதையில யாரு முயற்சிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நாங்க பல வழிகள திறந்து கொடுப்போம். அப்ப அல்லாஹ்ட அல்லாஹ்ட விஷயத்துல நாங்க குறிப்பாக குர்ஆன் விஷயத்துல நாங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறது வந்து, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய வாயில்கள திறந்து காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே ப்ளீஸ் பண்ணி நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றது என்னன்னா, குர்ஆன அழகா திருத்தமா ஓதுவதற்கான முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபடுங்க என்றத்தோட, நாங்க இந்த சட்டம் படிக்கிற இந்த பகுதிய முடிவுக்கு கொண்டு வாரோம். ரைட். எங்களோட அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா, நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி, உரைநடைகள் நாங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் படிக்கல. ரைட். அப்ப உரைநடைகள்ல வந்து முதலாம் தவணைக்குரிய உரைநடை தான் என்ன என்றால், கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா. சரியா? 2வது அ 2வது தவணைக்குரிய உரைநடை என்ன என்றால், ரத்துன் ஜமீல். 3வது வந்து சுஜாஅத்து சபி. எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 2யும் நாங்க படிக்கலாம். அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா படிக்க கிடைக்கல இல்லையா? அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அத படிப்போம். ரத்துன் ஜமீலையும் இன்ஷா அல்லாஹ் கூடவே படிப்போம். ரைட். ஒரு அழகான உரைப்பகுதி. நீங்க பெரும்பாலும் அ ஓகே. நீங்க பெரும்பாலும் என்ன படிச்சிருப்பீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. படிச்சவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து ஒரு மீட்டலாக இருக்கும். படிக்காதவங்க மிக அவதானமாக பார்த்து கொண்டா, நீங்க இங்க படிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள அது உங்களுக்கு மீட்டலாக இருக்கும். 2 சந்தர்ப்பம் கிடைக்குது உங்களுக்கு ஒரு பாடத்த படிக்கிறதுக்கு. ரைட். ஆ இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி எல்லாம் உங்களோட புத்தகத்துல இருக்குதா? கிரேட் 10ல. நீங்க இப்ப பக்கம் பெரட்டி பார்க்கறதுக்கும் இருக்குதா? எஸ். ஓகே. இருக்குதுன்னா, சரி ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாங்க இந்த உரை பகுதியையும் பார்ப்போம். நாங்க இல்ஹார் ஷஃபவி அதுவும் மிக முக்கியமான சட்டம் தான். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு சட்டத்தை 3ஆ பிரிக்கிற இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி என்று நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்கள நாங்க அத பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க இந்த உரைநடை பகுதிய பார்ப்போம். ஆ ஸ்கூல்ல படிச்சவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாக்க. இந்த பாடத்த நாங்க ஸ்கூல்ல படிச்சோம்ன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஓகே. ஒரு ஆளா படிச்சுக்கிற. சரி. 3 பேரா? 6, 7. 7 பேரா? 8. அவ்வளோதானா? மொத்தமாக 12 பேர் தான் படிச்சுக்கிறாங்க. அப்ப ஓகே. வெரி குட். என்ன வீடியோ பார்த்து என்னண்டு
நான் போட்டிக்கிறேன் நல்லா. அதான் நீங்க வந்து இப்போ நீங்க கிளாஸுக்கு வந்து தான் படிக்கணும்ன்றதில்ல. நீங்க நினைச்சா ஃப்ரீ டைம் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் என்ன செய்யலாம்? இபிசியில உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் இருக்குது சரியா? அந்த யூடியூப்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நாங்க கடந்த காலங்கள்ல உங்களோட நானமாரு தாத்தமாருக்கு செஞ்ச கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படியே போட்டிக்கிறோம். அப்போ உங்களுக்கு அதை பார்த்தும் என்ன செய்யலாம்னா படிக்கலாம் சரியா? ஓகே சரி, அதை பார்த்தும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். ரைட் ஓகே. ரைட் ஓகே. சில ஸ்கூல்ல இந்த முறை பகுதி உரைநடை பகுதி ஆரம்பிக்கல. ஓகே ரைட். அப்போ படித்தவங்களுக்கு இது ஒரு மீட்டலாகவும் நிறைய பேர் படிச்சில்ல, ஒரு 15 12 13 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க சரியா? ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிப்போம். ரைட். இதில் முதலாவது தலைப்பு, கட்டாயமாக தலைப்பு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். தலைப்பு கேட்டுவார் எக்ஸாமில், கட்டாயமாக தலைப்பு கேட்டுவார். ரைட். அப்போ தலைப்பு வந்து உரைப்பகுதியிலையும் வரும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வந்து உரைநடை வந்து உரைநடை வந்து எக்ஸாம் பேப்பரில் குறிப்பிட்ட உரைநடைக்கான டெக்ஸ்ட், அதாவது அந்த பந்தி, அந்த அந்த கதை அப்படியே வரும், எக்ஸாம் பேப்பரில் வரும். வந்து அதை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஒரு நாளும் உரைநடையையோ அல்லது கவிதையையோ பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா? மாற்றமாக அவங்களோட எக்ஸாம் பேப்பரில் அந்த உரைநடை வரும். ரைட் ஓகே. அப்போ தலைப்பும் வந்து பெரும்பாலும் உரைநடைக்குள்ளேயே தலைப்பு இருக்குது, உரைநடைக்குள்ளேயே தலைப்பு இருக்குது. எனவே நீங்கள் அந்த தலைப்பை ஹைலைட் பண்ணி படிக்கிறதன் ஊடாக ஒரு ஹைலைட்டரால் நீங்கள் தலைப்பை மாத்திரம் குறிப்பதற்காக வேண்டி ஒரு நிறத்தை பயன்படுத்தினா நல்ல, ஒரு ஹைலைட்டரை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் தலைப்பை மாத்திரம் ஹைலைட் பண்ணி படித்தா உங்களுக்கு எந்த உரைநடை வந்தாலும் அந்த ஹைலைட் பண்ணின அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு ஞாபகத்து வரும். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், தலைப்பு கேட்டால் அழகா நீங்கள் அந்த தலைப்பை பார்த்து எழுத்து பிழைகளும் வராமல் அழகா உறுப்பமையை எழுதலாம். சரி ரைட். அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா. அல் கனாஅ என்பது திருப்தி. அல் கனாஅ என்பது திருப்தி. கன்சண்டா பொக்கிஷம். கன்சண்டா கருத்து பொக்கிஷம். லா யஃப்னா கருத்து அழிந்து போகாத. ஓகே. அப்போ அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி என்பது என்ன? திருப்தி இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்கின்ற அந்த மனம் திருப்தி. ரைட். அத திருப்தி என்று சொல்றது. திருப்தி என்பது அழிந்து போகாத, அழியாத ஒரு பொக்கிஷம் ஆகும். அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா, திருப்தி அழியாத ஒரு பொக்கிஷம் சரியா? இப்போ கன்சண்டா பொக்கிஷம், லா யஃப்னாண்டா அழிந்து போகாத. லா யஃப்னாண்டா கருத்துன்னா அழிந்து போகாது. சரி, இப்போ நாங்கள் இது கீழே பார்க்க சொல்ல அவளுக்கு என்ன சிம்பிளாக விளங்கும். ரைட். நாங்கள் லேசாக இந்த உரைப்பகுதியை உரைநடைய விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு பந்தியாக நாங்கள் பார்ப்போம். பந்தியிலையும் கூட நாங்கள் ஒவ்வொரு வாக்கியமாக பார்ப்போம். அந்த வாக்கியங்களை கூட நாங்கள் இப்போ ஒரு வாக்கியம் பார்த்துட்டு அடுத்த வாக்கியம் பார்ப்போம். திருப்ப 2 வாக்கியத்தையும் சேர்த்து பார்ப்போம். அதுபோல 3ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். திருப்ப 3 வாக்கியங்களையும் சேர்த்து பார்ப்போம். திருப்ப 4ஆம் வாக்கியம், அவரை எல்லாம் சேர்த்து பார்க்குறேன். அன்னப்படி என்று ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்ப 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 பார்க்குற நேரம் எங்களுக்கு நல்ல அழகா பதியும் சரியா? எஸ் ஓகே. இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் தானே, அப்போ உங்களுக்கு உரைநடையில் வந்து இப்போ வினாப்பத்திரம் வினாத்தாள் வந்து பகுதி 1 பகுதி 2 அல்லது வினாத்தாள் 1 வினாத்தாள் 2 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். இதில் முதலாவது பகுதியில் உரைநடை ஒன்றை தந்து அந்த உரைநடையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். ஒரு உரைநடை உதாரணமாக அல் கனாஅத்து கன்சுல்லா யஃப்னா என்பது ஒரு கதகானே. இந்த கதையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் அரபால வினாவார. அதுக்கு நீங்கள் அரபால தான் விட எழுதணும். அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒன்றல்ல, மிச்சம் லேசி, கஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஓகே. நீங்கள் தொடர்ந்து கிளாஸுக்கு வந்தால் போதும். எப்படி சிம்பிளாக பூரணமாக புள்ளிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்படி சிம்பிளாக விட எழுதுறது என்பது சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதே மாதிரி வினாத்தாள் 2லையும்
உரைநடைய தந்து அது இன்னொரு உரைநடையாக இருக்கும். உரைநடைய தந்து அதை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வர தமிழ்ல. சரியா? 20 புள்ளிகளுக்குரிய வினா தமிழ்ல வரும். ஓகே. இங்கல வந்து அரபில வார அது 10 புள்ளிகளுக்குரிய வினா. அங்கல வந்து 20 வார எங்கல வினாத்தாள் 2ல. ஆக மொத்தம் 30 புள்ளிகள் அழகா எடுக்கலாம். உரைநடைய எல்லாத்தையும் நாங்க சரியா தெளிவா படிச்சேன்னு சொன்னா எங்களுக்கு 30 புள்ளிகளை ஈஸியா எடுக்க மேலும். சரி, ஓகே. ரைட். இதுல பாருங்க, நான் அப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு பந்தியாக நாங்க இன்ஷா பார்ப்போம். ரைட். அதுல பாருங்க, முதலாவது பந்தி கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஉ மினஸ் சாகியா மர்ர பிஹி ஸலாஸத்து ரிஜாலின் அஸ்ரியா وتوقفوا عنده أرادوا إيذاءه فجعلوا يتحدثون قال أحدهم إنني أملك من الذهب ما يكفي أن يملأ كوخ هذا الفلاح الفقير. وقال آخر إنني أملك من الفضة ما يعادل بيد الحنطة هذا. وقال الثالث أما أنا فأملك من الجواهر ما يعادل وزن هذا الفلاح البائس. சரி, இந்த பராகிராஃப்ல நான் அல் ஃபல்லாஹ் என்ற சொல்ல ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். சரியா? அது என்ன காரணம் என்று சொன்னா, சில சொற்கள் திரும்ப திரும்ப வாரத்தால தான் நான் ஹைலைட் பண்ணி காட்டுகிறேன். அப்ப ஃபல்லாஹ் என்ற சொல் இங்க மட்டுமல்ல, கீழே அடுத்தடுத்த பராகிராஃப்லையும் ஃபல்லாஹ் என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. இப்ப ஃபல்லாஹ் என்றா விவசாயி. அப்போ ஒரு இடத்துல நாங்க ஃபல்லாஹ் என்ற சொல்லுக்குரிய கருத்தை தெரிஞ்சு கொண்டா அடுத்தடுத்த இடங்கள்ல எங்களுக்கு பாடத்தை விளங்கி கொள்றது கஷ்டமாக இருக்காது. உதாரணமா, சரியா? அதே மாதிரி நீங்க பாருங்க, இன்னனி என்ற சொல் 2 முறை வந்திருக்குது இல்லையா? இன்னனி என்ற சொல், அம்லிக்கு என்ற சொல். ரைட். அப்ப ஒரே சொல் திரும்ப திரும்ப வாரத்தால் எங்களுக்கு பாடமாக்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாடமாக்குறது நான் பந்தய பாடமாக்குறது அல்ல, அந்த சொற்களுக்கான பொருளை ஞாபகத்துல வச்சு கொள்றது கஷ்டம் இல்லை. சொற்களுக்கான பொருளை ஏன் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் என்றிருந்தா, வினாத்தாள் 2ல உரைநடை வந்தா ஒரு கதை வந்தா சில சொற்களுக்கு கீழால அல்லது சில சொற்றொடர்களுக்கு கீழால கோடடிச்சு அது பொருள் கேட்டுவாரு. இப்ப உதாரணமாக நான் சலாசத்து ரிஜால் அது கோடடிச்சுக்கிறேன், அதே போல அல் தஹப் அது கோடடிச்சுக்கிறேன், அதே போல அல் ஃபகீர் அதுக்கு கோடடிச்சுக்கிறேன் உதாரணமாக. அப்ப கேட்டு வரும் எப்படி என்ற எக்ஸாம் பேப்பர்ல கோடிடப்பட்ட சொற்களின் அல்லது வெளிப்பாடுகளின் பொருளை குறிப்பிடுக என்று வரும். அப்ப சலாசத்து ரிஜால் என்றா 3 மனிதர்கள், அல் தஹப் என்றா தங்கம், அல் ஃபகீர் என்றா ஏழை. வழங்குறா இப்போ உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, ரைட், ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, சொற்களுக்கான பொருளை முடிந்த அளவு ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணினா நல்ல. ரைட். இப்ப நாங்க ஒவ்வொரு வரியா பார்ப்போமா? ரைட். ரைட். அதுல பாருங்க, கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஉ மினஸ் சாகியா. ரைட். கான யதவல்லஉ, இந்த ஃபல்லாஹ் என்ற சொல் விவசாயியா, ஃபல்லாஹ் யாரு? விவசாயி, ஃபார்மர். கான யதவல்லஉ அண்டா கருத்து வுலு செய்து கொண்டிருந்தார். கான யதவல்லஉ அண்டா கருத்து என்ன? வுலு செய்து கொண்டிருந்தார். அப்ப கானல் ஃபல்லாஹு யதவல்லஉ, ஜாலிசன் என்ற சொல்ல நான் இந்த சொல்லல, கானல் ஃபல்லாஹு யதவல்லஉ. ஓகே. விவசாயி உழவு செய்து கொண்டிருந்தார். விவசாயி உழவு செய்து கொண்டிருந்தார். ஓகே. நீங்க மைக்க அன்மியூட் பண்ண வேணாம். சரியா? உங்களுக்கு அந்த டவுட் வரும், டவுட் வந்தா கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை தரணும் என்றதுக்காக வேண்டித்தான் நான் உங்களோட மைக்க அன்மியூட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் ஆக்கி வச்சிருந்தேன். இருந்தாலும் அதாவது இப்ப நான் உள்ள சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன். சரி, அந்த டவுட் வரும், டவுட் வந்தா கேட்கணும் என்றதுக்காக வேண்டி நீங்க அந்த மைக்க அன்மியூட் பண்ணிட்டு மறந்து உட வீட்டுல கதைக்கிறது எல்லாம் சில நேரம் நிறைய பேருக்கு டிஸ்டர்பா இருக்கும்.
ஓகே, அதால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களா. ரைட். கான யத்தவல்லஹு என்ற கருத்து என்ன? உலு செய்து கொண்டிருந்தார். ஓகே, யாரு உலு செய்து கொண்டிருந்தார்? அல் ஃபல்லாஹ், விவசாயி. யாரு? அல் ஃபல்லாஹ். அல் ஃபல்லாஹ் என்ற கருத்து விவசாயி. ஓகே, அப்ப கானல் ஃபல்லாஹு யத்தவல்லஹு. பாருங்க, விவசாயி உலு செய்து கொண்டிருந்தார். எப்படி? ஜாலிசன், அமர்ந்தவராக. ஜாலிசன் என்ற கருத்து அமர்ந்தவராக, உட்கார்ந்தவராக. விவசாயி அல் ஃபல்லாஹ், விவசாயி உட்கார்ந்தவராக உழு செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் உழு செய்து கொண்டிருப்பது எப்படின்னு சொன்னா உட்கார்ந்து கொண்டு. சரியா, ஏதோ ஒரு கல்லிலேயோ அல்லது ஒரு மரக்கட்டையிலையோ எங்கேயோ உட்கார்ந்து கொண்டுதான் அவர் என்ன செய்யறாரு? உழு செய்து கொண்டு இருக்கிறாரு. எங்க? மினசாக்கியா. மினசாக்கியாண்ட கருத்து, சாக்கியாண்ட கருத்து அந்த ஓட சொல்றாங்க. இப்ப ஆறு அண்டா அவளுக்கு தெரியும், கிணறு அண்டா தெரியுமா மாதிரி அந்த ஓடைன்னு சொல்ற அந்த ஓடைக்கு தான் நாங்க சாக்கியான்னு சொல்றது, நீரோடை. ஓகே, அப்ப ஓடையில இருந்து மின்னண்டா இருந்து, அப்ப நாங்க சில நேரம் தமிழ்ல மொழிபெயர்க்க கொள்ள ஓடையிலிருந்து விவசாயி உட்கார்ந்து கொண்டு உழவு செய்து கொண்டிருந்தார் என்பது பொருத்தமா இல்லாட்டி எங்களுக்கு அழகா மொழிபெயர்க்கலாம். எப்படி? கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஹு மினஸ் சாகியா. விவசாயி ரைட் ஓடையில் அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். சரியா? அப்பனா இதுல இந்த எல்லாத்தையும் நீங்க பாடமாக்கணும்னு நான் சொல்ல வரல. ரைட். குறிப்பாக இப்ப உதாரணமா நான் ஏற்கனவே சொன்னது போல சில சொற்கள் அது என்ன சொல்லன்றது எங்களுக்கு தெரியாது, எக்ஸாம்ல வரக்கூடியது. என்ன சொல் வந்தாலும் எழுதக்கூடிய அமைப்புல நீங்க என்ன செய்யணும்? ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப உதாரணமா நான் சொன்ன ஃபல்லாஹ் என்பது சொல் விவசாயி, அது மறக்காது, ஏன்னா அடிக்கடி வாரத்தால். ரைட். அடுத்த இப்ப நீங்க உதாரணமாக யதவல்லஹு என்ற சொல்ல பொறுத்த மட்டும் இல்ல, யதவல்லஹு உங்களுக்கு பரிச்சயமான சொல் தான் வுது. வுது என்பது பரிச்சயமான சொல். அப்ப யதவல்லஹு என்ற சொல்லுக்கும் வுது என்ற சொல்லுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்புக்கிறத நீங்க அவதானிக்கலாம். அந்த அடிப்படையில யதவல்லஹு என்ற சொல் வுலுவோடு சம்பந்தப்பட்டது என்பதை நீங்க என்ன செய்யலாம்? ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஹு மினஸ் சாகியா. விவசாயி, ஒருவர் விவசாயி நீரோடையில் அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். மர்ர பிஹி சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியா. மர்ர பிஹி, அவரை கடந்து சென்றார்கள். மர்ர, கடந்து போனார்கள். பிஹி என்றா அவர். ஓகே, இந்த பாடத்தோட பேஜ் நம்பர் என்ன? இந்த இப்ப நாங்க 10ஆம் ஆண்டில் படிச்சு கொண்டிருக்கிற பாடத்தோட பேஜ் 104. 104. சரி, ஓகே, 104. ஓகே, அப்ப மர்ர பிஹி சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியா. மர்ர பிஹி என்ற கருத்து அவரை கடந்து சென்றார்கள். என்ன கேட்க பாக்குறீங்களா? சொன்ன இந்த மீனிங் காண என்றா இருந்தார். காண அண்டு வந்தா இருந்தார் என்றுதான் கருத்து. காண இருந்தார், இருந்தான், இருந்தார். ஓகே, சரி. அப்ப மர்ரபிஹி என்ற கருத்து அவரை கடந்து சென்றார்கள். யாரு? சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியா. சலாசா என்ற கருத்து 3, ரிஜாலண்டா மனிதர்கள். அப்ப சலாசத்து ரிஜாலண்டா 3 மனிதர்கள். அந்த 3 மனிதர்களும் யாரு? அஸ்ரியா, தனவந்தர்கள், செல்வந்தர்கள். அஸ்ரியான கருத்து என்ன? செல்வந்தர்கள். அப்ப ரிஜாலின் அஸ்ரியா என்று சொல்ல செல்வந்த மனிதர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரிஜாலின் அஸ்ரியா என்றாலே அது செல்வந்தர்கள் தான். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் அஸ்ரியா, அவரை 3 தனவந்தர்கள் 3 செல்வந்தர்கள் கடந்து போனார்கள். சரியா? ரைட். பாருங்க திருப்ப. இன்சான் என்றாலும் மனிதர்கள் தான். இன்சான் என்ன? மனிதன். இன்சான் என்ற கருத்து மனிதன் ஒருமையில. நாஸ் என்பது மனிதர்கள். சரியா? இன்சான் என்றா மனிதன், அந்நாஸ் என்பது மனிதர்கள். இல்ல ரிஜால் என்றா மனிதர்கள், ஆண்கள். குறிப்பாக ரிஜால் என்பது ஆண்களை குறிக்கிறது. ரைட். அப்ப ஒருமை சொல் ரஜுலுன்.
சரியா? ரைட், ஓகே. ஜஸாக்கல்லாஹ். ஓகே. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. விவசாயி ஒருவர் சரியா நீரோடையில் அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அவரை 3 தனவந்தர்கள் 3 செல்வந்தர்கள் கடந்து போனார்கள். ரைட். வதவக்கஃபு இந்தஹு அராது ஈதாஹு. வதவக்கஃபு, இந்த வாவ் மேலும் முற்றுப்புள்ளி வைத்த பிறகு முற்றுப்புள்ளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு வாக்கியத்தில வாவ் கட்டாயமாக அரபு மொழியில வரும். அரபு மொழியில பொதுவாக பரகிராஃபுகள்ல நீங்க பார்க்கலாம். முற்றுப்புள்ளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய வாக்கியத்தின் ஆரம்ப எழுத்து பெரும்பாலும் வாவாக இருக்கும். அவ்வாறு வந்தால் வாவ் என்ற எழுத்து வந்தால் அண்ட், மேலும் என்ற கருத்துல வாரம், மேலும் இன்னும் என்ற கருத்துல வாரம். இப்ப தவக்கஃபு, அவர்கள் நின்றார்கள். தவக்கஃபு என்ன கருத்துன்னா அவர்கள் நின்றார்கள். யாரு? சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா, 3 செல்வந்தர்களும் நின்றார்கள். இந்தஹு, அவர் அருகில், அவரு பக்கத்துல. சரியா? ஓகே. அவர் அருகில் அல்லது அவர் பக்கத்துல நின்றார்கள். வதவக்கஃபு இந்தஹு, அவர் அருகில் நின்றார்கள். ஏன் நிக்கிறாங்கன்னு சொன்னா அராது ஈதாஅஹு. அராது ஈதாஅஹு. அராது அண்ணா கருத்து அவர்கள் விரும்பினார்கள். அராது ரைட். அராது அண்ணா கருத்துன்னா அவர்கள் விரும்பினார்கள். ஈதாஅஹு, அவரை நோவினைப்படுத்த. அவரை நோவினைப்படுத்த. அப்ப அராது ஈதாஅஹு, அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். இப்ப யாரு நோவினைப்படுத்த? அந்த விவசாயியை, அந்த ஃபல்லாஹ. சரி, அந்த ஃபல்லாஹை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். அப்ப வதவக்கஃபு இந்தஹு அராது ஈதாஹு, அவர்கள் அவர் அருகில் நின்றார்கள், அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். சரி, ஓகே. திரும்ப வாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்னா நான் எந்த மெத்தடை நான் படிப்பிக்கிறேன்னதை நான் சொன்னேன். சில நேரம் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு போறது ஒரு போரிங்கா இருக்கிறதா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் எடுக்கிற டைம்ல நான் இன்றையோட உங்களோட மனசுல ஆழமா பதியணும்ன்றதுக்காக வேண்டித்தான் ஒவ்வொரு பரகிராஃபா, ஒவ்வொரு ஜும்லா, ஒவ்வொரு வாக்கியமாக நாங்க பார்த்துட்டு போறோம். எனவே நீங்களும் என்ன செய்யுங்க, என்னோட சேர்ந்து நான் வாக்கியத்தை வாசிக்க கொள்ளையே சொற்களுக்கான பொருளை ஞாபகப்படுத்தி பாருங்க. ரைட். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. விவசாயி ஒருவர் நீரோடையில் அமர்ந்தவாறு, அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அவரை 3 தனவந்தர்கள் அல்லது செல்வந்தர்கள், 3 செல்வந்தர்கள் அவரை கடந்து சென்றார்கள். மர்ரபிஹி. வதவக்கஃபு இந்தஹு, அவர் அருகில் நின்றார்கள். அவர் அருகில் நின்றார்கள். அராது ஈதாஹு, அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். சரி. ஃபஜஅலு யதஹத்தஸூன. ஃபஜஅலு யதஹத்தஸூன, அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், உரையாட ஆரம்பித்தார்கள், கதைக்கலானார்கள். சரியா? தஹத்தஸனா கதைத்தான், பேசினான். அது அரபு மொழியில வார ஒரு சட்டம் தான் ஜஅல, அதுகள் தேவையில்ல. ஃபஜஅலு யதஹத்தஸூன, எனவே அவர்கள் இப்ப நோவினைப்படுத்த விரும்பினார்கள் தானே அந்த விவசாயியை. எனவே அவர்கள் எனவே அவர்கள் உரையாட ஆரம்பித்தார்கள், கதைக்க ஆரம்பித்தார்கள். சரியா? ரைட். பாருங்க, நாங்க இதுவரைங்காட்டும் பார்த்துக்கிறோம். சரியா? இந்த பரகிராஃப்ல நாங்க இவ்வளவு பார்த்துட்டோம், விளங்காம பார்க்கிறோம். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. விவசாயி ஒருவர் நீரோடையில் அமர்ந்த வண்ணம் உழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அவரை 3 தனவந்தர்கள் கடந்து போனார்கள். வதவக்கஃபு இந்தஹு. அவர் அருகில் அவர்கள் நின்றார்கள். அராது ஈதாஅஹு. அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். ஃபஜஅலு யதஹத்தஸூன. எனவே அவர்கள் கதைக்க ஆரம்பித்தார்கள், உரையாட ஆரம்பித்தார்கள். சரி, ஓகே.
அப்ப ஒவ்வொருத்தரா சொல்றேன் என்னகிட்ட என்ன பொக்கிஷம் இருக்குது என்றதை சொல்றேன். பாருங்க, கால அஹதுஹும். கால என்ன கருத்து சொல்லலுமா யாருக்காவது? கால கூறினான். கூறினான். சரியா? அஹதுஹும் அண்டா உங்களுக்கு தெரியும், நாங்க சூரத்துல் இஹ்லாஸ்ல படிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத். குல் அண்டா கூறுவீராக, ஹுவல்லாஹ் அல்லாஹ் அவன், அஹத் ஒருவன். அப்ப அஹத் அண்டா ஒருவன். அப்ப அஹதுஹும், ஹும் அண்டா அவர்கள். அப்ப அஹதுஹும் என்று வரக்கொள்ள அவர்களில் ஒருவர் என்ற கருத்துல வரும். அஹதுஹும் என்ற கருத்து என்ன? அவர்களில் ஒருவர். இப்ப கால அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார். என்ன சொன்னார்? இன்னனி அம்லிகு மினல் ஸஹபி மா யக்ஃபி ஐயம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். பாருங்க, இன்னனி இன்னனி என்ற கருத்து என்ன? இன்னனி நிச்சயமாக நான். நிச்சயமாக நான். சரியா? நிச்சயமாக நான். அம்லிக்கு அம்லிக்கு வேண்டா, சொந்தமாக வைத்திருக்கிறேன். சொந்தமாக வைத்திருக்கிறேன். எத? மினத் ஸஹபி. மினத் ஸஹபண்டா தங்கத்தை. தங்கத்தை. மின்னண்டா இருந்து, அஸ்ஸஹபண்டா தங்கம். இப்ப மினத் ஸஹபண்டா கருத்து தங்கத்திலிருந்து என்றுதான் வரும். ஆனா நாங்க அப்படி மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கத்தை. அப்ப மினத் ஸஹபண்டாகின வந்து தங்கத்தை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். இன்னனி அம்லிக்கு மினத் ஸஹப், நிச்சயமாக நான் தங்கத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். மா யக்ஃபி, மா யக்ஃபி என்ற கருத்து என்ன? போதுமான அளவு. போதுமான அளவு. அப்ப இவர்கிட்ட தங்கம் இருக்குதா? என்னிடம் தங்கம் உள்ளது, போதுமான அளவு. எதற்கு போதுமான அளவு என்றதால் முன்னால சொல்றது. இன்னனி அம்லிக்கு மினத் ஸஹபி மா யக்ஃபி, நிச்சயமாக நான் தங்கத்தினை போதுமான அளவு சொந்தமாக வைத்திருக்கிறேன். நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற வந்து உரைநடை பகுதிய 10ஆம் ஆண்டுல நீங்க புத்தகத்துல பாருங்க, முதலாவது உரைநடை அதைத்தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சரி, அப்ப இன்னனி அம்லிக்கு மினத் ஸஹபி மா யக்ஃபி ஐயம்லஅ, நிரப்புவதற்கு. ஐயம்லஅ கருத்தன்னா நிரப்புவதற்கு. கூஹ, கூஹ அண்டா வந்து கூஹண்டா குடிசை. ரைட். அப்ப ஐயம்லஅ அண்டா கருத்து நிரப்புவதற்கு, கூஹண்டா கருத்து குடிசை. அப்ப ஐயம்லஅ கூஹ, குடிசைக்கை நிரப்புவதற்கு என்று வரும் இல்லையா? குடிசைக்கை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தை நிச்சயமாக நான் வைத்திருக்கிறேன். ரைட். ஹாதல் ஃபல்லாஹி அல் ஃபகீர், கூஹ ஹாதல் ஃபல்லாஹி அல் ஃபகீர். இப்ப கூஹண்டா குடிசைன்னு சொன்னோம். இப்ப அல் ஃபல்லாஹ் என்ன சொல் ரிப்பீட் வருது. அல் ஃபல்லாஹ்னா யாரு? விவசாயி. அல் ஃபகீர் உங்களுக்கு தெரியும், நீங்க இஸ்லாம் பாட புத்தகத்துல படிச்சிருக்கீங்க, ஏழை. ஓகே, ஏழை. அப்ப ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர், இந்த ஏழை விவசாயி என்ன கருத்துல வரும்? இந்த ஏழை விவசாயி. கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர், இந்த ஏழை விவசாயியின் குடிசையை, இந்த ஏழை விவசாயியின் குடிசையை அண்டு வரும். பாருங்க திருப்ப. கால அஹதுஹும், அது அவளுக்கு கிளியரா விளங்கிக்கும். அவர்களில் ஒருவர் சொன்னார், இன்னனி அம்லிகு மினத் ஸஹபி மா யக்ஃபி ஐயம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். இப்ப ஏண்ட மவுஸ் மூவாகிரத்தை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணுங்க. சரியா? ரைட். நிச்சயமாக நான், நிச்சயமாக நான். சரியா? இந்த ஏழை விவசாயியின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தை வைத்திருக்கின்றேன். விளங்கினா? ஒன்னாவது நிச்சயமாக நான், இன்னனி அவருக்கு இங்க வார. சரியா? நிச்சயமாக நான் இந்த ஹாதா, இந்த ஏழை
விவசாயியின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தினை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். விளங்கினா அவளுக்கு? இப்ப விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி. நாங்க திரும்ப பார்த்துட்டு வரோம். ஓகே. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. விவசாயி ஒருவர் நீரோடையில் அமர்ந்த வண்ணம் குழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அவரை 3 நபர்கள் கடந்து போனார்கள். வதவக்கஃபு இந்தஹு. அவர் அருகில் நின்றார்கள். அராது ஈதாஹு. அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். ஃபஜஅலு யதஹத்தஸூன. எனவே அவர்கள் உரையாட ஆரம்பித்தார்கள், கதைக்க ஆரம்பித்தார்கள். கால அஹதுஹும். அவர்கள் ஒருவர் சொன்னார், இன்னனி அம்லிகு மினல் ஸஹபி மா யக்ஃபி ஐ யம்லஅ குஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். இந்த நிச்சயமாக நான், இன்னனி என்பது நிச்சயமாக நான், இந்த ஏழை விவசாயியின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தினை நான் வைத்திருக்கிறேன் என்று முதலாவது மனிதர் சொன்னார். இப்ப ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போற. வகால ஆகர். அப்ப கால என்று அவளுக்கு தெரியும், கூறினான். வ என்று வந்தால் மேலும். அப்ப வகால மேலும் கூறினான். ஆகர் மற்றவன், அல்லது கூறினார். வகால ஆகர் மற்றவர் கூறினார். மேலும் மற்றவர் கூறினார், இன்னனி அம்லிகு மினல் ஃபில்லஹ் மா யுஆதிலு பியதில் ஹிந்ததி ஹாதா. அப்ப இன்னனி நாங்க ஏற்கனவே படிச்சோம். என்ன கருத்து இன்னனி என்றா? நிச்சயமாக நான். நிச்சயமாக நான். இப்ப அம்லிக்கு நாங்க திரும்ப படிக்கிறோம். அப்ப அம்லிக்கு வந்த கருத்து என்ன? சொந்தமாக வைத்துள்ளேன். சொந்தமாக வைத்திருக்கின்றேன் அல்லது வைத்துள்ளேன். மினல் ஃபில்லா. ஃபில்லான்ற கருத்து என்ன? வெள்ளி. தஹப் என்பது பெருமதி வாய்ந்தது இல்லையா? அப்ப அது முதலாவதாக சொல்லப்பட்டதுதான் தஹப். ஃபில்லா என்பது இரண்டாவதாக சொல்லப்பட்டது. அப்ப ஃபில்லா என்பது என்ன? வெள்ளி. ஓகே. அப்ப இன்னனி அம்லிகு மினல் ஃபில்லா. நிச்சயமாக நான் வெள்ளியை வைத்திருக்கின்றேன். வெள்ளி என்னிடம் சொந்தமாக இருக்குது. மேல பார்த்த மா யக்ஃபி. மா யக்ஃபி என்ற போதுமான அளவு. இங்க வருது எப்படி என்றா மா யுஆதிலு. மா யுஆதிலு என்ற கருத்து நிகரான அளவு. மா யுஆதிலு என்ற கருத்து என்ன? நிகரான அளவு. சரியா? ரைட். நிகரான அளவு வெள்ளியை நான் வைத்திருக்கின்றேன். பியதில் ஹிந்ததி ஹாதா. ஓகே. பியதி அல் ஹிந்ததி ஹாதா. அல் ஹிந்தா என்ற கருத்து கோதுமை. அப்ப பியதி என்றா கையில். கையில். ஹாதாண்டா இவர். அதாவது எப்படி கருத்து இருக்கிறண்டா, இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு, இவரது கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளியை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க திருப்ப. வகால் ஆகர் மற்றவர் சொன்னார், அடுத்தவர் சொன்னார், இன்னனி அம்லிகு மினல் ஃபில்லா மா யுஆதிலு பியதில் ஹிந்ததி ஹாதா. இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளியை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். கிளியரா எல்லாருக்கும்? பழங்கள்ல ஒன்றும் விளங்கல்லம்மா. நீங்க கொஞ்சம் இந்த மெசேஜ்ல அனுப்புறீங்களா? ஓகே, சரி, ரைட். அப்ப நாங்க இந்த பேராகிராஃப்ல பாருங்க, இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி வரங்காட்டியும் வந்துட்டோம். இந்த மட்டும் வந்துட்டோம். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. விவசாயி நீரோடையில் அமர்ந்த வண்ணம் முழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அவரை 3 தனவந்தர்கள் கடந்து சென்றார்கள். வத்தவக்கஃபு இந்தஹு. அவர் அருகில் நின்றார்கள். அராது ஈதாஹு. அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள்.
فجعلوا يتحدثون எனவே அவர்கள் கதைக்க ஆரம்பித்தார்கள். قال أحدهم அவர்களில் ஒருவர் சொன்னார், இன்னனி அம்லிக்கு மின الذهب ما يكفي أن يملأ كوخ هذا الفلاح الفقير. சரியா? நிச்சயமாக நான் இந்த ஏழை விவசாயியின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு வெள்ளியை நான் சொந்தமாக தங்கத்தை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். வகால ஆகர் மற்றவர் சொன்னார், இன்னனி அம்லிக்கு மின்னல் ஃபில்லத்தி மாயா இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளியை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். சரியா? விளங்கினா? அப்ப வலசாய்கிறது என்ன? கடைசி வரி. வகால சாலிஸ் அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிர் மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹில் பாயிஸ். சரியா? ஓகே, அதுல பாருங்க. ரைட். அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிர் மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹி அல் பாயிஸ். அதுக்கு முன்ன பாருங்க, வகால சாலிஸ் இருக்குது இல்லையா? வகால அஸ்ஸாலிஸ். அப்ப வகால என்ற சொல் உங்களுக்கு தெரியும், மேலும் கால என்ற சொன்னார். சரியா? ரைட். அஸ்ஸாலிஸ் என்ற கருத்து மூன்றாவது மனிதர், மூன்றாவது நபர். வகால சாலிஸ் மூன்றாவது மனிதர் சொன்னார், மூன்றாவது நபர். இப்ப 3 பேர் வாருதானே, 3 பேர்ல 2 பேர் கருத்து சொல்லியாச்சு. மூன்றாவது மனிதர் சொன்னார், பாருங்க. அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிர் மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹில் பாயிஸ். சரியா? ஓகே. அம்மா அன என்னை பொறுத்த மட்டில், அம்மா அன என்ற கருத்து என்னை பொறுத்த மட்டில், ஃபஅம்லிகு நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். அம்மா அன ஃபஅம்லிகு. சரியா? என்னை பொறுத்த மட்டில் நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். மினல் ஜவாஹிர் இரத்தின கற்களை. என்ன கற்கள்? இரத்தின கற்கள், மாணிக்கம். சரியா? இரத்தின கற்களை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். மா யுஆதிலு, மா யுஆதிலு என்ற கருத்து என்ன? நீங்க சொல்லுங்க. இப்ப மா யுஆதிலு என்றா நிகரான அளவு. ரைட். வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹி அல் பாயிஸ். உங்களுக்கு இப்ப ஹாதல் ஃபல்லாஹ்னா தெரியும், இந்த விவசாயி என்ற கருத்துல வரலையா? இந்த விவசாயி. வஸ்னண்டா நிறை, வஸ்னண்டா என்ன? நிறை. அப்ப வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹி அல் பாயிஸ். அல் பாயிஸ் என்ற கருத்து அப்பாவியான. சரியா? சும்மா அந்த இன்னசென்ட் என்று சொல்ற, இன்னசென்ட் என்று சொல்ற இல்லையா? அதுதான் நாங்க அல் பாயிஸ் என்று சொல்ல பயன்படுத்துறோம். அப்பாவியான இந்த விவசாயியின் நிறைக்கு நிகரான அளவு இரத்தின கற்களை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன். அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிரி மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹில் பாயிஸ். சரியா? அப்பாவியான இந்த விவசாயியின் நிறைக்கு நிகரான அளவு இரத்தின கற்களை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று மூன்றாவது மனிதர் சொன்னார். விளங்கினா அவளுக்கு? ஓகே. அப்ப நாங்க முதலாவது பந்திய ஃபுல்லா பார்த்துட்டோம். பாருங்க, பெரிய ஒரு பகுதி ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம். ரைட். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா. இப்ப நான் தானே இவ்வளவு நேரம் மொழிபெயர்த்தேன், நீங்க சொல்லுங்க பார்க்க. முதலாவது வரை இந்த கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லவு மினஸ் சாகியா கருத்து என்ன? விவசாயி ஒருவர் நீரோடையில் உட்கார்ந்தவாறு உழு செய்து கொண்டு இருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா. அது சொல்லுங்க. கடந்து செல்வந்தர்கள் மூவர் அவரை கடந்து சென்றார்கள். செல்வந்தர்கள் மூவர் அவரை கடந்து சென்றார்கள்.
وتوقفوا عنده அவர் அருகாமையில் நின்றார்கள் இல்லையா وتوقفوا عنده அவர் அருகில் அவர் பக்கத்தில் நின்றார்கள் அவர் அருகில் நின்றார்கள் அராது ஈதாஹு குயிக்கா சொல்லுங்க அராது ஈதாஹு ஆரை அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள் فجعلوا يتحدثون அப்ப فجعلوا يتحدثون என்ற கருத்து என்ன அவர்கள் கதைக்கு ஆரம்பித்தார்கள் கொஞ்சம் வரீங்களா அவர்களில் ஒருவர் என்னிடத்தில் இந்த ஏழை விவசாயி குடிசையை நிரப்பும் அளவிற்கு தங்கம் இருக்கின்றது என்றார். வெரி குட். ஓகே, அப்ப கால அஹதுஹும் அவர்கள் ஒருவர் சொன்னார், இப்படி நீங்க சொன்ன மாதிரி இன்னனி அம்லிக்கு மினத் தஹபி மா யக்ஃபி ஐ யம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர். ஏன்னா நிச்சயமாக நான் இந்த ஏழை விவசாயியின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தை வைத்திருக்கின்றேன் என்றார் அவர். வகால ஆஹர் மற்றவர் சொன்னார், என்ன சொன்னார்? இன்னனி அம்லிக்கு மினல் ஃபில்லதி மா யுஆதிலு பியதில் ஹிந்ததி ஹாதா. என்ன சொன்னார்? இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு நான் வெள்ளியை வைத்திருக்கின்றேன் என்று அவர் சொன்னார். வகால சாலிஸ் மூன்றாம் மனிதர் என்ன சொன்னார்? அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிரி மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹில் பாயிஸ். அது சொல்லுங்க. மூன்றாம் அவர் கூறினார், இந்த ஏழை விவசாயியின் ஓகே, சரியா? என்ன சொன்னார்? இந்த அப்பாவியான விவசாயியின் நிறைக்கு நிகரான அளவு இரத்தின கற்களை நான் சொந்தமாக வைத்திருக்கின்றேன் என்று மூன்றாம் மனிதர் சொன்னார். ஓகே, வழங்கினா முதலாவது பந்தி வழங்கினா எல்லாருக்கும். இதுல நோட்டு இருக்குதா யாருக்காவது? சரி, ரைட். இந்த ரெண்டு வரிகளையும் நாங்க அடுத்ததா பார்ப்போம். பாருங்க. நஹவல் ஃபல்லாஹு மின் மகானிஹி, ரைட், வரமகஹும் பினظرة احتقار وقال أما أنا فأملك كنزا كبيرا تضيع فيه جميع كنوزكم فقهقه رجال الأثرياء وقالوا يا لك من فلاح فقير مجنون. இத பாருங்களே. ரைட், அதுல முதலாவது நஹவல் ஃபல்லாஹு மின் மகானிஹி. நஹவ எழுந்தான், எழுந்து நின்றான். அல் ஃபல்லாஹ் என்ற கருத்து விவசாயி நாங்க பார்த்தோம். அப்ப நஹவல் ஃபல்லாஹ் என்ற விவசாயி எழுந்தார். எங்கிருந்து? மின் மகானிஹி, அவருடைய இடத்திலிருந்து. அவருடைய இடத்திலிருந்து விவசாயி எழுந்தார். விவசாயி உட்கார்ந்து கொண்டுதானே இருந்தார். ஜாலிசன் என்று நாங்க பார்த்தோம். ஜாலிசன் உட்கார்ந்தவராக என்று பார்த்தோம். இப்ப என்ன செய்யறாரு? இதெல்லாம் கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்த விவசாயி அவருடைய இடத்துல இருந்து எழும்புறாரு. எப்படி? நஹவல் ஃபல்லாஹு மின் மகானிஹி, விவசாயி தன்னுடைய இடத்திலிருந்து எழும்பினார், எழுந்து நின்றார். சரியா? ரைட். வரமகஹும் பினظرة احتقار. ரைட், அப்ப அத கொஞ்சம் நீங்க பாருங்க. சரியா? இதுல நாங்க ஒவ்வொரு சொல்லாக பார்க்கறத விட இந்த இந்த இத ஒரு நாங்க ஒவ்வொரு சொல்லாக கருத்து பார்க்கறத விட இந்த மூன்று சொற்களையும் இணைத்து பார்க்கிறது பொருத்தமாக இருக்கும். ரைட், ஓகே. அப்ப வரமகஹும் பினظرة احتقار, அவரை அற்ப பார்வையோடு பார்த்தான்.
சரியா, அவர்களை எப்படி பார்க்கிறார்? பினவுரத்தி இஹ்திகார், அட்டமான பார்வையோடு அவர்கள் மூவரையும் அவர் பார்த்தார். விளங்கினா அவளுக்கு? இந்த வாவ் வந்து மேலும் ரமகஹும் பினவுரத்தி இஹ்திகாரின். சரியா, இஹ்திகாரண்டா சும்மா இந்த எப்படி பார்க்கிற, ஏளனமா பார்க்கிற. இப்ப இப்படியெல்லாம் சொன்ன தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, இரத்தின கற்கள் இருக்குதுன்னு சொன்ன அந்த 3 பேரையும் பார்த்த பார்வை வந்து சும்மா வியப்போட பார்க்கல, சும்மா ஏனோ அந்த அற்ப பார்வையோடு அவர்கள் மூவரையும் என்ன செய்தார்? இவர் பார்க்கிறார், இவர் பார்த்தார். ரைட், அந்த கருத்துல எடுத்தார், அவர்கள் மூவரையும் அற்ப பார்வையோடு பார்த்தார். சரியா, ரைட். அப்ப நஹவல் ஃபல்லாஹு மின் மகானிஹி, விவசாயி தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து நின்றார். வரமகஹும் பினவரத்தி இஹ்திகாரின், அவர்களை அற்ப பார்வையுடன் பார்த்தார். சரி, ரைட், ஓகே. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வகால, அவர் சொன்னார், அம்மா அன ஃபஅம்லிகு கன்சன் கபீரன் ததீஉ ஃபீஹி ஜமீஉ குனூசிக்கும். ரைட், அம்மா அன, என்னை பொறுத்த மட்டில், ஃபஅம்லிகு, நான் சொந்தமாக வைத்திருக்கின்றேன். அம்மா அன ஃபஅம்லிகு, என்னை பொறுத்த மட்டில், ரைட், நான் சொந்தமாக வைத்திருக்கின்றேன், அதான் என்னிடம் இருக்கின்றது. கன்சன் கபீரன், சரியா, கன்சன் கருத்து பொக்கிஷம், வெளியா தலைப்புல வார கன்சன் கருத்து பொக்கிஷம், கபீரன் என்றா பெரிய. அப்ப கன்சன் கபீரன் என்ற கருத்து பெரியதொரு பொக்கிஷத்தை நான் சொந்தமாக வைத்திருக்கின்றேன். சரியா, விளங்கினா அவளுக்கு? விளங்குறா? ஓகே, சரி, ஓகே. ததீஉ ஃபீஹி ஜமீஉ குனூசிக்கும், ததீஉ ஃபீஹி, காணாமல் போகும், இல்லாமல் போகும், என்னிடம் இருக்கின்ற அந்த பெரிய பொக்கிஷத்துக்கு முன்னால் உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் என்ன செய்யும்? காணாமல், இல்லாம, அட்ரஸ் இல்ல போறேன்னு சொல்ற அந்த இல்லாம போகின்ற அளவு பெரியதொரு பொக்கிஷத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆவேன். அப்ப பாருங்க, ததீஉ ஃபீஹி, என்ன ததீஉ என்றா காணாமல் போகும், இல்லாமல் போகும். சரியா, அந்த கருத்துக்கள்ல வார ஃபீஹி, அந்த பொக்கிஷம் இருக்கின்ற என்னிடமுள்ள பொக்கிஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் என்ன செய்யும்னா இல்லாமல் போகுமா. அதைத்தான் இங்க சொல்ல வார. எப்படி சொல்ல வார? அம்மா அன, என்னை பொறுத்த மட்டில், ஃபஅம்லிகு, நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன், கன்சன் கபீரன், பெரியதொரு பொக்கிஷத்தை, ததீஉ ஃபீஹி, ரைட், ததீஉ ஃபீஹி என்ற கருத்து என்ன? வீணாகி போகின்ற அளவு, வீணாகி போகும் அளவு. ஜமீஉ குனூசிக்கும், உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும். ஜமீ என்ற கருத்து அனைத்தும், குனூஸ் அண்ணா பொக்கிஷங்கள், குனூசிக்கும் என்ற கருத்து உங்களுடைய பொக்கிஷங்கள். அப்ப ஜமீஉ குனூசிக்கும் என்ற கருத்து என்ன? உங்களுடைய பொக்கிஷங்கள் யாவும், உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம், சரியா, காணாமல் போகின்ற அளவு பெரியதொரு பொக்கிஷத்துக்கு பெரியதொரு பொக்கிஷத்தை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார், விவசாயி சொன்னார். சரியா, விளங்கிக்குமனா? ரைட், அவரை பாருங்க. ஃபகஹ்கஹ ரிஜாலுல் அஸ்ரியா, கஹ்கஹண்டா சப்தமிட்டு சிரிக்கிற, அந்த சும்மா அந்த ஏளனமாக சிரிக்கிற, அதுதான் கஹ்கஹ என்று சொல்ல பயன்படுத்துற. இப்ப இப்தஸம புன்னகைத்தான், தபஸ்ஸம புன்னகைத்தான், வஹிகண்டா சிரித்தான். சரியா, கஹ்கஹண்டா அந்த சப்தமா சிரிக்கிற, அந்த சவுண்ட் வர சிரிக்கிற, அதுதான் கஹ்கஹ என்று சொல்ல பயன்படுத்துற. அப்ப ஃபகஹ்கஹ, அவர்கள் இவர் சொன்னதை கேட்டதும் என்ன செஞ்சாங்க? ஃபகஹ்கஹ ரிஜாலுல் அஸ்ரியா, அந்த 3 தனவந்தர்களும் வாய் விட்டு சிரித்தார்கள், சப்தமாக சிரித்தார்கள். சரியா, அர்ரிஜாலுல் அஸ்ரியா. வகாலு, அவர்கள் சொன்னார்கள். கால என்றா ஒருமையில வார, சொன்னான். காலு அண்டா கருத்து சொன்னார்கள். காலு யாலக மின் ஃபல்லாஹின் ஃபகீரின் மஜ்னூனின். யாலக மின், அது ஒரு யாலக மின் என்பது ஒரு பிரயோகமா பாருங்க. ஃபல்லாஹ் அண்டா விவசாயி பார்த்தோம், ஃபகீர் அண்டா கருத்து ஏழை பார்த்தோம்,
மஜ்னூன் நடக்கிறது பைத்தியகாரன். மஜ்னூன் நடக்கிறது பைத்தியகாரன். யாலக மின் ஃபல்லாஹின் ஃபகீரின் மஜ்னூனின். பைத்தியக்கார ஏழை விவசாயியே, உமக்கு இவையெல்லாம் எங்கே கிடைக்க போகின்றன? அவளுக்கு, அதாவது அவர் சொன்னார் இல்லையா, வாக்கி வந்த மாதிரி, குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளி இருக்குது என்று இன்னும் ஒருவர் சொன்னாரு. மூன்றாவது மனிதர் என்ன சொன்னார், என்னகிட்ட இரத்தின கற்கள் இருக்குது, இவருடைய பாரத்துக்கு நிகரான அளவு இரத்தின கற்கள் இருக்கிறன்னு அவர் சொன்னாரு. அப்ப இதெல்லாத்தையும் இவர் என்ன செய்தாரு, பொறுமையோட கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அவரு சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாமே காணாமல் போகின்ற அளவு பெரியதொரு பொக்கிஷத்தை நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த தனவந்தர்கள் என்ன வாய் விட்டு சிரித்தார்கள். சொன்னார்கள், யாலக மின் ஃபல்லாஹின் ஃபகீரின் மஜ்னூனின், பைத்தியக்கார ஏழை விவசாயியே, உனக்கு இவையெல்லாம் எங்கே இருக்க போகின்றன என்ற கருத்துப்பட அப்ப பைத்தியக்கார ஏழை விவசாயியே என்ற கருத்துப்பட அவர்கள் சொன்னார்கள். சரியா, அந்த விவசாய பார்த்து சொன்னார்கள். அப்பதான் கடைசி பந்திய முடிய போகுது பாருங்க. ஹாலல் ஃபல்லாஹு வஐனாஹு தப்ரிகானி ஈமானா நஅம் இன்னி அம்லிகு கன்சன் கபீரன் ஃபஅனா அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ வல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா ஃபஹரல் லஸ்ரியாஉ அஃவாஹஹும் வன்சரஃபு வராஹல் ஃபல்லாஹு யுஸல்லி அல்லாஹ பிகுஷூஇன். கேளுங்கம்மா, என்ன கேட்க பாத்தீங்க? சரி பாருங்க. காலல் ஃபல்லாஹு, விவசாயி சொன்னார். காலல் ஃபல்லாஹு, விவசாயி சொன்னார், வஐனாஹு தப்ரிகானி ஈமானா. இப்ப ஐநாஹு என்ற கருத்து அவருடைய இரு கண்கள். சரியா, அவருடைய இரு கண்கள். ஐநாஹு என்ற கருத்து அவருடைய இரு கண்கள். தப்ரிகானி என்ற பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. ஈமானா, ஈமானால். அப்ப ஐநாஹு தப்ரிகானி ஈமானா, அவருடைய இரு கண்களும் ஈமானால் பிரகாசித்து கொண்டிருக்க விவசாயி சொன்னார். அதாவது விவசாயி சொல்கின்ற சந்தர்ப்பத்துல விவசாயி இப்ப அந்த மூன்று பேருக்கும் ரிப்ளை வந்து கொடுக்க போற. அப்ப காலல் ஃபல்லாஹு, விவசாயி சொன்னார், சொல்கின்ற நேரம் அவருடைய கண்கள் எப்படி காணப்பட்டன? ஐநாஹு தப்ரிகானி ஈமானா, ஐநாஹு அவருடைய இரு கண்களும் ஈமானால் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலையில விவசாயி சொன்னார். விவசாயியுடைய இரு கண்களும் ஈமானால் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலையில பின்வருமாறு சொன்னார். என்ன சொன்னார்? நஅம் இன்னி அம்லிகு கன்சன் கபீரன். பாருங்க, நஅம் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். ஆம், நாம் என்ற கருத்து ஆம். இன்னி, இன்னி அல்லது இன்னனி என்று வந்தால் நிச்சயமாக நான். இன்னி அம்லிகு, சொந்தமாக வைத்திருக்கின்றேன். இன்னி அம்லிகு கன்சன், ஒரு பொக்கிஷத்தை, கபீரன் பெரியதொரு. அப்ப இன்னி அம்லிகு கன்சன் கபீரன், நிச்சயமாக நான் பெரியதொரு பொக்கிஷத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நான் பெரியதொரு பொக்கிஷத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். அதைத்தான் இப்படி எழுதிக்கிறேன். ஆம், நிச்சயமாக பெரியதொரு பொக்கிஷத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆவேன். ரெண்டும் சரிதானே? ஓகே. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. காலல் ஃபல்லாஹு வஐனாஹு தப்ரிகானி ஈமானா, ஈமானுடைய பிரகாசம் நிரம்பிய கண்களோடு விவசாயி சொன்னார், நஅம் இன்னி அம்லிகு கன்சன் கபீரன், ஆம், நிச்சயமாக நான் பெரியதொரு பொக்கிஷத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? ஓகே. ஃபஅனா அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ, ஃபஅனா நான்
சரியா? நானா ஆனா என்ன நான் அஹ்மிலு சுமந்திருக்கிறேன். அஹ்மிலுவான கருத்து சுமந்திருக்கிறேன். ஃபீ கல்பி என்னுடைய உள்ளத்தில். ஃபீ கல்பி என்ற கருத்து என்ன? என்னுடைய உள்ளத்தில். அல் கனாஅ அல் கனாஅ என்பது திருப்தி. அப்ப ஃபஅன அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ என்னுடைய உள்ளத்தில் நான் திருப்தியை சுமந்திருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தில் நான் திருப்தியை சுமந்திருக்கிறேன். வல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா திருப்தி என்பது கன்சுன் ஒரு பொக்கிஷமாகும். லா யஃப்னா அழிந்து போகாத. அப்ப பாருங்க ஃபஅன அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ என்னுடைய உள்ளத்தில் நான் திருப்தியை சுமந்திருக்கிறேன். திருப்தி என்பது அழிந்து போகாத ஒரு பொக்கிஷமாகும். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. கடைசியா இந்த 3 வரிகள் தனக்கு பார்த்துட்டு முடிப்போங்க. ரைட் பாருங்க. ஃபகரல் அஸ்ரியா வஃபாஹும் உட புக்ல ஃபகர்ர என்று இருக்குமோ தெரியாது. ஃபகரல் அஸ்ரியா அஃவாஹும். ரைட் ரைட் ஃபகர என்ன கருத்து என்ன? ஃபகர தெரியுமா யாருக்காவது? ஃபகர என்றா திறக்கிற. சரியா? ஃபகர என்ன கருத்து என்ன? திறக்கிற. ரைட். அல் அஸ்ரியா என்ற கருத்து இப்ப தனவந்தர்கள், செல்வந்தர்கள். அப்ப அந்த தனவந்தர்கள் திறந்தார்கள். எத? அஃப்வாஹும். அஃப்வாஹும் என்ற கருத்து என்ன? அஃப்வாஹும் என்ற கருத்து அகல விரித்தார்கள். ரைட். அஃப்வாஹும் என்ற வாய்கள். அஃப்வாஹும் என்ற வாய்கள். சரியா? ரைட். ஓகே. அஃப்வாஹ் என்ற கருத்து வாய். வாய்கள் பன்மையில வந்திருக்குது. அஃப்வாஹும் என்று வரக்கொள்ள அவர்களுடைய வாய்கள் என்ற கருத்துல வரும். சரியா? அவர்களுடைய வாய்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ஃபகரல் அஸ்ரியாவு அஃப்வாஹும். அவரோட புக்ல வந்து ராவுக்கு சத்து செய்யப்பட்டு வந்திருந்தா அந்த சத்தை வெட்டி விடுங்கல. ஃபகர என்ற சொல் தான் வரும். ஃபகரல் அஸ்ரியாவு அஃப்வாஹும். அந்த தனவார்ந்தர்கள் தங்களுடைய வாய்களை அகல விரித்து கொண்டார்கள். அப்படின்னா கேட்ட உடனே சும்மா அந்த எதுவும் சொல்றதுக்கு இல்லாம சும்மா அப்படியே டிம்மா நிக்கிறது. ஃபகரல் அஸ்ரியாவு அஃப்வாஹும். ரைட். வன் சரப்பு என்ற கருத்து என்ன? வன் சரப்பு என்றா திரும்பி போற. சரியா? திரும்பி போறதுக்கு தான் நாங்க வன் சரப்பு என்று சொல்ல பயன்படுத்துறோம். ரைட். வன் சரப்பு அவர்கள் திரும்பி சென்றார்கள். ரைட். One minute. Okay. ரைட். அப்ப ஃபகரல் அஸ்ரியா வஃபாஹும் அந்த செல்வந்தர்கள் தங்களுடைய வாய்களை அகல விரித்து கொண்டார்கள். வன் சரஃபு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. வராஹல் ஃபல்லாஹு கடைசியாக யுஸல்லி அல்லாஹ பிஹுஷூஇன். வராஹல் ஃபல்லாஹு யுஸல்லி அல்லாஹ பிஹுஷூஇன். வராஹல் ஃபல்லாஹு அல் ஃபல்லாஹ் என்று சொல்ல உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்று சொல்லும் தெரியும். ராஹ யுஸல்லி என்ற கருத்து தொழ ஆரம்பித்தார். நாங்க மேல பார்த்தோம் ஃபஜஅலு யதஹத்தஸூன் என்று பார்த்தோம். அதைக்க ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தோம் தானே. அதே மாதிரி தான் ராஹல் யுஸல்லி என்ற கருத்து தொழ ஆரம்பித்தார். ராஹ யுஸல்லி யாரு? அல் ஃபல்லாஹ். அப்ப ராஹல் ஃபல்லாஹு யுஸல்லி அல்லாஹ விவசாயி அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்தார். விவசாயி அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்தார். பிஹுஷூஇன் பயபக்தியோடு. பிஹுஷூஇன் கருத்துன்னா பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு, இறை பக்தியோடு அல்லாஹ்வை விவசாயி தொழ ஆரம்பித்தார். ரைட். அப்ப அவங்களுக்கு விளங்கிக்கும் பாருங்க. நாங்க கடைசியா பார்த்த பந்திதான் காலல் ஃபல்லாஹு வ ஐனாஹு தபரிகானி ஈமான. விவசாயி
அவரது இரு கண்களும் ஈமானால் பிரகாசிக்கும் நிலையில் பின்வருமாறு சொன்னார். நஅம், ஆம், இன்னி அம்லிக்கு கன்சன் கபீரன், நிச்சயமாக நான் பெரியதொரு பொக்கிஷத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். பான அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ, ஏனெனில் நான் என்னுடைய உள்ளத்தில் திருப்தியை சுமந்திருக்கிறேன். வல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி என்பது அழிந்து போகாத ஒரு பொக்கிஷமாகும். பகரல் அஸ்ரியா வஃபாஹும், செல்வந்தர்கள் தங்களுடைய வாய்களை அகல விரித்து கொண்டார்கள். வன்சரஃபு, அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். வராஹல் ஃபல்லாஹு யுஸல்லி அல்லாஹ பிஹுஷூஇன், விவசாயி அல்லாஹுவை பக்தியோடு இறை பக்தியோடு தொழ ஆரம்பித்தார். சரியா? அஸ்ரியானா செல்வந்தர்கள். சரியா? அஸ்ரியான கருத்துன்னா செல்வந்தர்கள், தனவந்தர்கள் இந்த கருத்துல வாரது. ரைட், இப்ப நாங்க பார்த்த ஒரே பகுதி. சரியா? இப்ப நான் திரும்ப ஒரு முறை ஃபுல்லாகவே ஒரே தடவையில உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டுறேன், பாருங்க. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஹு மினஸ் சாகியா, விவசாயி ஒருவர் நீரோடையில் அமர்ந்த வண்ணம் குழு செய்து கொண்டிருந்தார். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலின் நஸ்ரியா, அவரை 3 தனவந்தர்கள் கடந்து போனார்கள். அப்ப அஸ்ரியாண்ட பணக்காரர்களை, அவர் அருகில் நின்றார்கள். அராது ஈதாஹு, அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். ஃபஜஅலு யதஹத்தஸூன, எனவே அவர்கள் உரையாட ஆரம்பித்தார்கள், கதைக்க ஆரம்பித்தார்கள். கால அஹதுஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார், இன்னனி அம்லிக்கு மின தஹபி மா யக்ஃபி ஐ யம்லஅ கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீர், நிச்சயமாக நான் இந்த ஏழை விவசாயின் குடிசையை நிரப்புவதற்கு போதுமான அளவு தங்கத்தினை வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். வகால ஆஹர், மற்றவர் சொன்னார், இன்னனி அம்லிக்கு மினல் ஃபில்லத்தி மா யுஆதிலு பியதில் ஹிந்ததி ஹாதா, இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளியை நான் சுமந்திருக்கின்றேன், வெள்ளியை நான் வைத்திருக்கிறேன், வெள்ளி என்கிட்ட சொந்தமா இருக்குது என்று சொன்னார். சரியா? நிச்சயமாக நான், அதை நான் மொழிபெயர்க்கல, நிச்சயமாக நான் இவருடைய கையில் இருக்கின்ற கோதுமைக்கு நிகரான அளவு வெள்ளியை வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். வகால சாலிஸ், மூன்றாம் மனிதர் சொன்னார், அம்மா அன ஃபஅம்லிகு மினல் ஜவாஹிரி மா யுஆதிலு வஸ்ன ஹாதல் ஃபல்லாஹில் பாயிஸ், என்னை பொறுத்த மட்டில் இந்த அப்பாவி விவசாயின் நிறைக்கு நிகரான அளவு இரத்தின கற்களை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். சரி, அது முதலாவது பந்து, நாங்க பார்த்த முதலாவது பந்து. ரெண்டாவது என்ன? நஹதால் ஃபல்லாஹு மின் மக்கானிஹி, விவசாயி தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து நின்றார். வரமகஹும் மினதுரத்தி இஹ்திகாரின், அவர்களை அட்ட பார்வையோடு பார்த்தார். வகால, அவர் சொன்னார், அம்மா அன ஃபஅம்லிகு கன்சன் கபீரன் ததீஉ ஃபீஹி ஜமீஉ குனூசிக்கும், என்னை பொறுத்த மட்டில் உங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் இல்லாமல் காணாமல் போகின்ற அளவு பெரியதொரு பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். ரிஜாலுல் அஸ்ரியா, இதை கேட்டதும் அந்த செல்வந்தர்கள் வாய் விட்டு சிரித்தார்கள். வகாலு, அவர்கள் சொன்னார்கள், யாலக மின் ஃபல்லாஹின் ஃபகீரின் மஜ்னூன், பைத்தியக்கார ஏழை விவசாயி, உனக்கு இவை எல்லாம் எங்கே கிடைக்க போகின்றன என்று கருத்தப்பட சொன்னார். சரியா? ரைட், அவரை பாருங்க. காலல் ஃபல்லாஹு வஐனாஹு தப்ரிகானி ஈமானா, விவசாயி அவரது இரு கண்களும் ஈமானால் பிரகாசிக்கும் நிலையில் சொன்னார், நஅம், ஆம், இன்னி அம்லிகு கன்சன் கபீரன், நிச்சயமாக நான் பெரியதொரு பொக்கிஷத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். ஃபான அஹ்மிலு ஃபீ கல்பி அல் கனாஅ, ஏனெனில் நான் என்னுடைய உள்ளத்தில் திருப்தியை சுமந்திருக்கிறேன். வல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி அழியாத அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம். ஃபகரல் அஸ்ரியா வஃபாஹும், இதை கேட்டதும் அந்த தனவந்தர்கள் தங்களுடைய வாய்களை அகல விரித்து கொண்டார்கள். சரியா? தங்களுடைய வாய்களை அகல விரித்து கொண்டார்கள். ரைட், வன்சரஃபு, அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். வராஹல் ஃபல்லாஹு யுஸல்லி அல்லாஹ பிஹுஷூஇன், விவசாயி அல்லாஹ்வை பக்தியோடு தொழ ஆரம்பித்தார். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கிற நாங்க பார்த்த இந்த உரை பகுதியில?
டவுட் ஏதாவது இருக்கிறா புள்ளகள்? இல்ல சார். சார் அபாபில் இல்ல சார். மிசினை. ஆமா, விலங்கல்ல என்ன அபாபில் விலங்கல்ல எப்படி அபாபில் மிசினை. அபாபீல் அண்டாவா? நீங்க அந்த சுருத்துல் பீல்ல வார சொல்ல கேக்குறீங்களா? ஓ, அபாபீல்னா கூட்டம் கூட்டமாக. கூட்டம் கூட்டமாக சொல்லி வராதாம், பறவைகள் வருமா? அது நான் உங்களுக்கு வேணுமெண்டா இருக்கு, நான் காட்டுறேன். கொஞ்சம் பாருங்க. அந்த பறவைகளுக்கு பொதுவாக அபாபீல் என்று சொல்வார்கள், சரியா? ஆனா இந்த அபாபீல் என்ற சொல்லுக்கான கருத்து தான் கூட்டம் கூட்டமாக. சரியா மகள்? கொஞ்சம் பாருங்க, நான் காட்டுறேன். கொஞ்சம் பாருங்க, நான் காட்டுறேன். விளங்குறா? சரியா விளங்குறா? ஓம். ரைட். இப்ப இது அரபால தான் நிற்குது. அபாபீல் என்பது ஒரு பன்மை சொல்லே தான், சரியா? கூட்டம் என்பதுதான் கருத்து. அபாபீல் இபாலத்துன், சரியா? இட பன்மை தான் அபாபீல். ஜம்உன் லா வாஹித லஹு. சூரத்துல் ஃபீல் வார வசனத்தை பாருங்க. இந்த இருக்கிற வார்சல அலைஹிம் தைரன் நபாபீல் என்றிருக்கிற இல்லையா? அப்ப கருத்து என்னன்னா, சிர்பன் வரா சிர்பின், முத்ததாபிஅத்தன் முத்தஜம்மிஅத்தன், ஒன்றன் பின் ஒன்றாக, கூட்டம் கூட்டமாக, தொடர்ச்சியாக, இந்த பல கருத்துகள் இருக்குது, சரியா? இப்ப எங்களுக்கு பரிச்சயமா இருக்குது எப்படின்னு சொன்னா, அந்த அபாபீல் என்பது அந்த குறித்த பறவைகளுக்கான பேராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா கருத்து என்ன என்று கேட்டா, அபாபீல் என்பது என்ன? ஜமாஅத்தின் ஜமாஅத்தின், கூட்டம் கூட்டமாக, சரியா? அப்ப நீங்க சொல்றது உங்களுக்கு சொல்லித்தர பட்டிருக்கிறது பிழை ஒன்றுமல்ல. அதாவது அபாபீல் என்ற பறவைகள் தான் வந்துச்சு என்று நாங்களும் சின்ன வயசுல அப்படித்தான் படிச்சிருக்கிறோம். ஆனா அட கருத்து என்று வரக்கொள்ள, அதாவது அபாபீல் என்ற சொல்லுக்கான கருத்து மீனிங் என்று என்னன்னு கேட்டு வரக்கொள்ள, கூட்டம் கூட்டமாகன்றதுதான் கருத்து. தைரன் அபாபில், தைரன் என்ற பறவைகள், அபாபில் என்ற கூட்டம் கூட்டமாக. அப்ப தைரன் அபாபில் என்று வரக்கொள்ள, வாரிசல அலைஹிம் அவர்கள் மீது அவன் அனுப்பினான், தைரன் அபாபில் பறவைகளை அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? அபாபில் கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். அப்படித்தான் வரும். ஓகே, சரியா? வேற எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு? அரபால விட எழுதி பரிச்சயம் இருக்குதா? இப்ப நீங்க பழகிக்கிறீங்களா அரபு வினாக்களுக்கு விட எழுதி? இல்லையா? நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த உரை பகுதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் வினாக்கள் அனுப்புறேன். அனுப்பிட்டு நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதற்கிடையில படிப்பினைகள் கொஞ்சம் இருக்குது, நீங்களும் புத்தகத்தில் இருக்கிற பார்க்கலாம். ஒன்று, பெருமை கொள்வது தவறான பண்பு. ஏன்னா அந்த 3 தனவந்தர்கள்ட்டையும் பெருமை என்ற குணம் இருந்ததன் காரணமாகத்தான் மற்றவர்களை ஏளனப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், காயப்படுத்தணும் என்று விரும்பினாங்க. இப்ப பெருமை ஒரு மிக மோசமான ஒரு பண்பு என்பதை இந்த உரை பகுதி எனக்கு உணர்த்துது. 2வது, உலத்திருப்தி ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய உன்னதமான ஒரு பண்பு. 3வது, உண்மையான இறையடியான் எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையில பேணுதலாக இருப்பார். ஏன்னா அந்த விவசாயி தொழக்கூடியவராக இருந்திருக்கிறாரு, சரியா? ரைட், ஓகே. அதே போல சிறுத்தவன் சிரிக்கப்படுவான் என்பதற்கமைய இழிவுபடுத்த நினைத்தவர்கள் 3வரும் இறுதியில அவமானப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் வெவ்வேறு அருள்களை வழங்கிக்கிறான். சரி, இதுவெல்லாம் இன்னும் சில படிப்பினைகளும் இருக்கும். நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை நோட் பண்ணி கொண்டா சரி. ரைட். வகால என்ற கருத்து மேலும் சொன்னார். கால என்ற சொன்னார், வகால என்ற மேலும் சொன்னார் என்ற கருத்துல வார, சரியா? ரைட்.
ஓகே, அப்ப இன்றைக்குள்ள பாடம் உங்களுக்கு முக்கியமான ஒரு உரைநடை பகுதியை தான் நாங்க பார்த்தோம். விளங்கினோ தெரியும், ஆனா விளங்கினா எல்லாருக்கும் Okay. சரி, ஓகே. ஹைர், அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்குள்ள பாடத்தை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்க சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته.